1 யோவான் முடித்தும் அதன் 2 யோவானுக்குள்ளாக நாம் செல்கின்றோம். இந்த 2 யோவானும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபந்தான். இதை அவர் ஏகதேசம் அதே காலகட்டத்தில் தான் எழுதினார். முதல் யோவானை எழுதின சற்று பின்பாக இதை எழுதியிருக்கலாம். பல அறிஞர்கள் சொல்வது 1 யோவானுடைய சுருக்கம்தான் 2 யோவான். ஏனென்றால் அவர் 1 யோவானில் எழுதியிருக்கிற அதே கருத்துக்களை மிகச் சுருக்கமாக இங்கே பதிவு செய்திருக்கின்றார் என்று சொல்கின்றார்கள். அடுத்ததாக இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதென்றால் அதை தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகி அம்மாள் என்று ஒருவருக்கு எழுதியிருக்கின்றார். இப்போ அது யார் என்பதை குறித்து 2 பெரிய கருத்துக்கள் இருக்கின்றன. நம்ம அதை வாசிக்கலாம். ஆகவே என்ன செய்யலாம் என்றால், இனிமேல் நேரடியாக ஸ்கிரிப்சருக்குள்ளே சென்று விட்டு அந்த அம்மாள் யார் என்று பார்க்கலாம். இன்னொரு தகவல், இங்கேயும் அந்த கள்ள போதகர்களுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் இங்கேயும் இருக்கும். அதனால தான் சொன்னோம் அந்த 1 யோவானுடைய சுருக்கம் என்று நான் பார்க்கிறேன். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் என்று சொல்லு. இந்த வசனத்திலே சத்தியம் என்கிற வார்த்தை அதிகமாக இருக்கிறது. சத்தியம் என்றால் என்ன? பிலாத்து ஒரு இடத்துல கேட்டான், சத்தியமாவது என்ன என்று கேட்டான். அதுக்கு அவன் பதிலுக்கு எதிர்பார்த்திருக்கவும் இல்லை. ஆனால் நம்ம பைபிளில் சத்தியத்தை குறித்து படிக்கும்போது தேவன் ஒருவரே சத்தியபரர்னு படிக்கிறோம். இயேசு சொன்னார், நானே ஜீவனும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார். வேத வசனமே சத்தியம். அப்போ பைபிளில் சத்தியத்தை குறித்து தேவன் சத்தியமானவர், கிறிஸ்து சத்தியமானவர், சத்திய ஆவியாகிய தேற்றவான் ஆவியானவரையும் சத்தியம் என்று சொல்கிறது, வசனத்தையும் சத்தியம் என்று சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல எதுவாக இருக்கலாம் என்றால், இது கிறிஸ்துவை தான் இந்த இடத்துல அவர் சத்தியம் சத்தியம் என்று சொல்லுவதற்கு அதிக சாத்தியமாக இருக்கிறது. என்றால் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ஒரு சிறப்பம்சமே அவருடைய சுவிசேஷத்திலும் சரி, அவருடைய புற நிருபங்கள், வெளிப்படுத்தல் புஸ்தகம் எல்லாத்திலுமே கிறிஸ்து தான் மேலோங்கி நிற்பார். நம்ம கிரைஸ்டாலஜினு தியாலஜியில் சொல்லுவோம், கிறிஸ்து மேலோங்கி நிற்பார். ஆகவே இந்த நிருபத்திலும் கிறிஸ்து தான் அங்கே சத்தியமாக அறியப்படுவதற்கு அதிக சாத்தியமாக இருக்கிறது. அடுத்ததாக 2வது வசனத்துக்குள்ளாய் செல்கின்றோம். தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. இந்த வசனத்தில் தான் இந்த அம்மாள் யார்? கிரீக்கில் எலக்ட்ரியா என்று வருகிறது. இதை குறித்து 2 கருத்து சொல்கிறாங்க. ஒன்று, இது உண்மையான ஒரு அம்மாள் அல்ல, மாறாக இது உலகளாவிய சபையை அவர் பெண்ணாக சொல்லுகிறார் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி சொல்லும்போது 13வது வசனத்திலே வேறொரு வார்த்தை இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். அப்போது தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரி, அப்போ இது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம கிறிஸ்தவ இறையியல் அறிய வேண்டும். சபையை குறித்து 2 கான்செப்ட் அல்லது 2 என்ன சொல்லுவாங்கன்னா 2 ஃபேசட்ஸ் ஆஃப் சர்ச்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று உலகளாவிய சபை. உலகளாவிய சபை என்றால் அதனுடைய பொருள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மீட்கப்பட்ட ஜனங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கியதான் உலகளாவிய சபை. இந்த உலகளாவிய சபை என்பது ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷன் அல்ல. அதில் தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வேர்டு, சர்ச் இஸ் கேத்தலிக். சர்ச் இஸ் கேத்தலிக்னா ரோமன் கத்தலிக் அல்ல. சர்ச் இட் செல்ஃப் இஸ் கேத்தலிக், தட் மீன்ஸ் யூனிவர்சல். சபை என்பது உலகளாவியது. இந்த உலகளாவிய சபை என்றைக்கு ஆரம்பித்தது? பெந்தேகோஸ்த் நாளிலே ஆரம்பித்தது. அதுலேயும் வேறு கருத்துகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ அறிஞர்களிலே 99% என்று சொல்ல முடியும். சும்மா ஒரு எண்ணிக்கையை சொல்வதாக இருந்தால் சபையானது பெந்தேகோஸ்த் நாளில் ஆரம்பித்து என்பதை அக்ரி பண்ணுவாங்க.
சில அறிஞர்கள் மாற்று கருத்து வைக்கிறார்கள். ஆனால் நாம் பெந்தேகோஸ்து நாளிலே சபை ஆரம்பித்தது என்று தான் வருகிறோம். எந்த சபை? கிறிஸ்து சொன்னார் அல்லவா, நான் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். அந்த சபை பெந்தேகோஸ்து நாளிலே தான் ஆரம்பித்தது. அப்போ இந்த பெந்தேகோஸ்து நாளில் ஆரம்பித்த சபையானது உலகளாவியது, கேத்தலிக். மீண்டும் ரோமன் கத்தலிக்கோடு போட்டு குழப்பக்கூடாது. ஒரு விதத்தில் சொன்னார், கத்தலிக்கிலேருந்து பிரிந்து சென்றதான் ரோமன் கத்தலிக், அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா கத்தலிக் என்றால் உலகளாவியது, உலகளாவிய சபை எல்லாவற்றையும் சேர்த்தது. அதில் நாங்கள் மட்டும் தனியாக போகிறோன்னு ஒரு ஆள் சொன்னால் அது பிரிந்து போகிறது தானே, அந்த விதத்தில். சரி, இப்போது நம்ம அந்த இதுக்கு போக வேண்டிய தேவையில்லை. இந்த உலகளாவிய சபை எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட எல்லோரும், எல்லா டினாமினேஷனில் உள்ள ரட்சிக்கப்பட்டவர்களும். ஏன்னா எல்லா டினாமினேஷனில் உள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள்னு சொல்லும்போது உலகமெங்கும் பல டினாமினேஷன் இருக்கிறது. அதில் இருக்கிற அனைவருமே ரட்சிக்கப்பட்ட அனைவருமே. ஏன்னா லோக்கல் சர்ச்சுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கிற சர்ச். இப்போ இங்கே இருக்கிற சர்ச்சு ஒரு லோக்கல் சர்ச்சு, ஹோம் சர்ச்சு ஒரு லோக்கல் சர்ச்சு, இப்படி ஏராளமான சர்ச் இருக்குது. இதை லோக்கல் சர்ச்சுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், லோக்கல் சர்ச்சு. தமிழில் ஸ்தல சபை என்று சிலர் மொழிபெயர்ப்பாங்க, சிலர் ஊர் சபை என்று மொழிபெயர்ப்பார்கள். இப்போது இந்த அம்மாள் என்று சொல்வது என்ன சொல்லுவாங்கன்னா, இது உலகளாவிய சபையை அவர் பெண்ணாக பார்க்கிறார். சரி, அப்போ இங்கே உங்களுடைய சகோதரின்னு வருதுன்னு கேட்டால் அது லோக்கல் சர்ச்சை சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு விளக்கம். ஆனால் இந்த விளக்கத்தை முற்றிலுமே தவறென்று சொல்கிற இன்னொரு கருத்து இருக்கிறது. அவங்க சொல்வது என்னவென்றால், இந்த இடத்தில் வருகிறதான அம்மாள் என்பது சபையில் உள்ள அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சபையில் இருந்த ஒரு சகோதரி. யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் மிகுந்த உபசரிப்பும் உள்ள ஒரு சகோதரி. சபையிலே கூட ஒருவேளை ஊழியக்காரி என்கிற பொறுப்பில் கூட இருந்திருக்கலாம். ஒன்று. அடுத்தது, அவருடைய வீட்டிலே ஒரு சபை கூடி வந்தது என்று சொல்கிறார்கள். அது காரணம் என்னவென்றால், உலகளாவிய சபைக்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிருபத்தை எழுத முடியாது. There should be a recipient somewhere in the world. இப்போ நான் ஒரு நிருபத்தை எழுதுகிறேன் என்றால் நான் உலகளாவிய சபைக்கு என்று யாருக்கோ எழுத முடியாது. நம்ம தமிழ் வார்த்தையில் ஒரு பழமொழி சொல்வதாக இருந்தால், ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்க முடியாது. ஒரு பர்டிகுலரான இடத்துல தான் நான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஆகவே ஆகாயத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சல் சர்ச்சை அதை கற்பனை பண்ணி ஒரு நிருபத்தை அதுக்கு எழுத முடியாது. அதை பெண்ணாக பாவித்தால் அதுக்கு ஒரு நிருபத்தை எழுத முடியாது. தேர் ஷுட் பி எ ரெசிபியன்ட் இன் த வேர்ல்டு. அதை ஒரு ஆளுக்கு நான் அனுப்பி அதை வாங்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும். அப்போ அதை வாங்கக்கூடிய ஆள் ஒரு லேடி, எலக்ட் லேடியாகத்தான் இருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த சகோதரி யார்? சகோதரி அவங்கள்ட்ட இன்னொரு சகோதரி, சொந்த சகோதரியாக இருக்கலாம், கசினாக இருக்கலாம். ஆகவே இது ஒரு ஸ்திரீ தான். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். ரெண்டாவது, புதிய ஏற்பாடில் சபையானது எப்போதுமே அம்மாள் என்கிற வார்த்தையில் பயன்படுத்தப்படவில்லை. சபையானது ஒன்றில் கன்னியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பவுல் ஒருத்தர் சொல்வார், நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து இயேசுவாகிய மணவாளனுக்கு ஒப்புவிக்க வாஞ்சியாக இருந்தேன்கிற ரீதியில் ஒரு கொரிந்தியரில் எழுதுவார். அதுபோல் சபையை மணவாட்டின்னு சொல்லுது. ஸோ இந்த ரெண்டு டெர்மினாலஜியும் தான் சபையை குறித்து புதிய ஏற்பாடில் சொல்லப்பட்டுள்ளதை தவிர சபையை எலக்ட் லேடி, தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள்னு சொல்லலை. ஆகவே இது ஒரு குறிப்பிட்ட சகோதரியை தான் சொல்லுது. அடுத்த மூன்றாவது, அவங்களுக்கு குழந்தைகள் இருப்பதாக தெளிவாக சொல்லுது. இதை லேடின்னு ஏற்றுக்கொள்ளாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைகள்னா வேற யாரெல்லாம் அங்குள்ள விசுவாசிகள் தான் சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல பொருந்தாது. ஏன்னா இந்த 13ஆம் வசனத்தில் வரும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய சகோதரின் பிள்ளைகள்னு சொல்லும்போது நீஸ் அண்ட் நெஃப்யூஸ்ன்னு தான் பொருள்.
அது சபையில் போய் எல்லா விசுவாசியும் ஈக்குவலாக இருக்கும்போது அவங்க நீஸு நெஃப்யூஸு மாமை மச்சன்ல சொல்ல முடியாது, மச்சான் விசுவாசி மாமன் விசுவாசின்னு சொல்ல முடியாது. ஸோ அது டெக்னிக்கலாக அந்த வார்த்தை பொருந்தவே இல்லை. ஆகவே அது ஒரு காரணம். ரெண்டாவது, அடுத்ததாக லோக்கல் சர்ச் நீட்ஸ் எபிஸ்டல்ஸ், நாட் த யூனிவர்சல் சர்ச். ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு தான் அங்கே ஒரு பிரச்சனை இருந்தால் அங்கே ஒரு நிருபம் தேவையே தவிர யூனிவர்சல் சர்ச்சுக்குன்னு ஒரு தனி நிருபம் தேவையில்லை. ஏன்னா எல்லா லோக்கல் சர்ச்சும் யூனிவர்சல் சர்ச்சுட ஒரு பார்ட். ஆகவே இவைகளெல்லாம் கண்ணோக்கும் போது இங்கே அம்மாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு 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 ஹாஸ்பிட்டாலிட்டி உள்ள ஒரு சகோதரி. அவங்க வீட்டில் ஒரு சபை கூடி வந்தது. இந்த சகோதரியைத்தான் யோவான் உற்சாகப்படுத்தி எழுதுகின்றார். ஏன்னா அங்கேயும் துர்போதனைகளுடைய தாக்கம் இருந்தது. எப்படி 1 யோவானில் எல்லா அந்த அந்த பிராந்தியத்தில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு அந்த துர்போதனையுடைய தாக்கம் இருந்ததோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த குறிப்பிட்ட சபையில் இருந்தபடினால அதை சுருக்கமாக இவங்களுக்கு எழுதுகிறாங்க. இனி நம்ம தொடர்ந்து படிக்கும்போது, தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகி அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறார். இங்கே யோவான் தன்னை அப்போஸ்தலன்னு சொல்லாமல் மூப்பர் என்று சொல்லுகின்றார். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. இது வழக்கமாக பவுல் நிருபத்தில் இதே போன்ற ஒரு கிரீட்டிங்ஸ் இருக்கும். யோவானும் அதே ஒரு வாழ்த்தையில் சொல்கிறார். பின்ன எக்ஸ்ட்ரான வார்த்தை என்று சொல்லும்போது சத்தியத்தோடும் அன்போடும் கூட என்ற வார்த்தை பவுலுக்கு டெர்மினாலஜியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது வாழ்த்துக்களில், அது இருக்கிறது. அடுத்ததாக நம்ம இனி தொடர்ந்து படிக்க இருக்கும்போது இந்த 3ஆவது வசனத்தை குறித்து இன்னொரு தகவலை சொல்வது நல்லது. இந்த 3ஆவது வசனம் இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை வலியுறுத்துகிற வசனம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் பிதாவின் குமாரனா இருக்கிற ஹுயோஸ் தியோஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது ஹியோஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இறையியலில் எங்களுக்கு ஒரு வார்த்தை உண்டு, ஹோமோ அவுசியான்னு சொல்லுவாங்க. ஒரே தன்மை உள்ள அவர், பிதாவை போல ஒரே தன்மை உள்ளவர். பிதாவை போல ஒரே தன்மை உள்ளவர்னால் அதுக்கு பொருள் என்னன்னா, பிதா தேவன் என்றால் அதே தன்மை உள்ள கிறிஸ்துவும் தேவனாகத்தான் இருக்க முடியும் இல்லையா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம இப்போ எலுமிச்சம்பழத்தை பார்த்தோன்னே எலுமிச்சம்பழம்னு சொல்கிறோம். இதே போன்ற தோற்றமும் ப்ராப்பர்ட்டிஸும் உள்ள இன்னொன்றே நம்ம இப்படி தான் சொல்ல முடியும், எலுமிச்சம்பழம் தான் சொல்ல முடியும். அது வேற இது வேறன்னு சொல்ல முடியாது. இது எலுமிச்சம்பழம் அது ஆப்பிள்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வேற இருந்திருக்கணும். பட் ஒரே தன்மை, ஒரே அப்பியரன்ஸு, ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமானால் அது ரெண்டும் ஒரே பொருள் தான். அதுபோல் தான் பிதாவுடைய தன்மைகள் அனைத்தும் குமாரனிடம் இருப்பதாக இந்த வார்த்தை சொல்கிறது, அல்லது இந்த வசனம் சொல்கிறது. ஆகவே அப்படியானால் பிதா தேவனெனில் இங்கே குமாரனும் தேவனாகவே அறியப்படுகின்றார். சரி, அடுத்தது தொடர்ந்து படிக்கும்போது 4ஆவது வசனம், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போ என்ன, அந்த குறிப்பிட்ட அம்மாளுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம், அல்லது அவருடைய வீட்டிலே கூடி வந்த சபையில் பிள்ளைகளாக இருக்கலாம். அதிக சாத்தியம் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்பதுதான் சாத்தியம். ஏன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ பர்சனல் லெட்டர். எப்படி பவுல் பிலமோனுக்கு ஒரு கடிதத்தை எழுதினாரோ அதுபோலும் இது ஒரு பர்சனல் லெட்டராகத்தான் இருக்கின்றது. ஆகவே அவருடைய பிள்ளைகள் ஒருவேளை 3-4 பிள்ளைகள் இருக்கலாம். பழைய காலத்தில் இதே போல அல்ல, அந்த காலத்தில் வழக்கமாகவே நிறைய குடும்பம் 6-7 பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ அதில் சில பிள்ளைகள் ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், சிலர் வீக்காக இருந்திருக்கலாம். ஆகவே அதையும் சொல்லியிருக்கலாம், அல்லது இந்த அம்மாவுடைய கண்காணிப்பில் உள்ள விசுவாசிகளையும் சொல்லியிருக்கலாம். எப்படி இருந்தால் அடுத்தது, இப்பொழுதும் அம்மாளே பாருங்க, he addresses someone. யூனிவர்சல் சர்ச்சை நீங்கள் அட்ரஸ் பண்ண முடியாது, லோக்கல் சர்ச்சை கூட அட்ரஸ் பண்ண முடியும் இல்லையா? நம்ம இன்னைக்கு போய் கத்தோலிக் சர்ச்சை அப்ளை பண்ண முடியுமா?
இட் இஸ் நாட் விசிபிள் சர்ச். ஆகவே அது சாத்தியமில்லை. இப்பொழுது அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று. See, only 2% can love. அந்த இடத்துலையும் யூனிவர்சல் சர்ச் அம்மாள் என்பது சர்ச்சை குறிக்கும் என்பது கான்செப்ட் அடிபட்டு போகுது. ஆகவே அங்கே 2 நபர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து அதே கருத்தை எழுதுகிறாரு. நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அதாவது இந்த கான்செப்டை சுருக்கமாக சொன்னால், லவ் ரிசல்ட்ஸ் இன் ஒபீடியன்ஸ். அதாவது இதை நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம். அன்பு கீழ்ப்படிதலாக தான் வடிவெடுக்கும், அன்பு கொடுத்தலாகத்தான் வடிவெடுக்கும். அதனால தான் ஹவு டு மெஷர் லவ்னு கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க. ஹவு டு மெஷர் லவ்? இஃப் தேர் இஸ் எ லவ், தேர் ஷால் பி ஒபீடியன்ஸ். இஃப் தேர் இஸ் எ லவ், தேர் ஷால் பி கிவிங். இஃப் தேர் இஸ் எனி லேக் இன் தீஸ் டூ, தேர் இஸ் நோ லவ். அதான் அந்த நம்ம கவுன்சிலிங்கில் பண்ணும்போது சொல்லுவாங்க. ஸோ இங்கே அவர் சொல்கிறாரு, அப்படியானால் நீங்கள் தேவனை அல்லது கிறிஸ்துவை அன்பு கூறுகிறீர்கள் என்றால் அது கீழ்ப்படிதலாக இருக்கும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்ததாக 7வது வசனத்தை சொல்லுவோம். இந்த 7வது வசனத்தை சொல்லும்போது மீண்டும் 1 யோவானில் சொன்ன கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், அந்தி கிறிஸ்து என்கிற அந்த கருத்துக்கு போகிறார். மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாயிருக்கிறான். இப்போது நம்ம ஏற்கனவே 1 யோவானில் படிச்சிருக்கிறோம். மாம்சத்தில் வந்த கிறிஸ்து, அவர் தேவன் என்பது முதல் நூற்றாண்டிலிருந்தே நம்பிக்கை. ஆனால் இந்த டெசர்டிசம் என்கிறதான துர்போதனை குழு என்ன சொன்னதென்றால், God cannot become flesh, அல்லாது தேவன் மாம்சத்தில் வர முடியாது, அப்படி வந்தால் அவர் தேவனாக இருக்க முடியாதுங்கிற ஒரு துர்போதனை கருத்தை ஆரம்பித்தார்கள். அதனால்தான் யோவானில் 1 யோவானில் படிக்கும்போது நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டு பார்த்தோன்னு சொல்லுவார். ஏன்னா God can become flesh, அந்த வார்த்தை மாம்சமாகி எல்லாவற்றுக்கும் மேலான தேவனாக வார்த்தையாக இருந்தவர் மாம்சமானார் என்பதுதான் யோவானுக்கு சுவிசேஷத்தில் எழுதுகிறாரு, முதல் நிருபத்தில் எழுதுகிறாரு, 2ஆம் நிருபத்தில் அதுக்கு தான் வாராரு. ஏன்னா இந்த துர்போதனை ரொம்ப வேகமாக முதல் நூற்றாண்டு பிற்பகுதியில் பரவ ஆரம்பித்தது கிறிஸ்தவர்களுக்குள்ளாக. ஆகவே கிறிஸ்தவர்கள் அந்த துர்போதனையில் விழுந்து விடக்கூடாது என்பதுக்காக சொல்லாரு. மீண்டும் இங்கே சொல்றாரு, மாம்சத்தில் வந்த கிறிஸ்து. அப்படியானால் கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்பதை மறக்க முடியாது, அது சரித்திர உண்மை. அறிக்கை பண்ணாத, they have to confess Christ came into the flesh. அதனால தான் நம்முடைய சபை அறிக்கையில், நம்ம சபை விசுவாச பிரமாணத்தில் இருக்குது. அதனால தான் அது சேர்க்கப்பட்டது. ஆகவே அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாக இருக்கிறான். அதாவது உலக முடிவுக்கு முன்பாக உபத்திரவ காலம் என்று ஒன்று உண்டு. அதிலே அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு சீர்கேடான ஒரு மனிதன், சீர்கேட்டின் மொத்த உருவமாக ஒரு மனிதன் வருவான் என்று ஒரு கிறிஸ்தவ பார்வை இருக்கிறது. அந்த அந்தி கிறிஸ்து அல்ல இவன். இங்கே சொல்லப்படுகிற அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவை எதிர்க்கிற எவனும், அது இறையியல் ரீதியாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கிற எவனையும் அந்தி கிறிஸ்துவாக நாம் கருதலாம். அடுத்தது 8வது வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாருங்கள். இந்த எச்சரிக்கை என்னன்னா, அந்த முந்திர வசனத்தோடு சேர்த்து படிக்கணும். அப்படி என்றால் துர்போதனை குழுக்களிலே நீங்கள் பங்கெடுப்பீர்களாயில் நீங்கள் நன்றாக ஓடுகிற கிறிஸ்தவ ஓட்டென்ற பலனை நீங்கள் அடைய முடியாமல் போவீர்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஏதாவது ஒரு துர்போதனை குழுவோடு ஒரு தொடர்பை வைத்திருந்தானால் அவன் நிச்சயமாக ஒரு பெரிய அந்த அந்த அவங்க ஓடி போகிற வேகம் தடைபடும். எனக்கு பலரை தெரியும், இப்போ கூட ஒரு சிலர் தெரியும், நல்ல கிறிஸ்தவர்கள்,
நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்திலே துர்போதனை குழுவோடு பழகுகிறார்கள். அவர்களுடைய நயமான பேச்சினால், செய்கைகளினால் கவர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களோட ஒரு சின்ன ஃபெலோஷிப்பை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஓட்டம் தடைபட்டு பல வேளைகளில் அவர்கள் அடிமைகளாக மாறி அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே நாசமாகிறதை என் கண்ணால் பலரை பார்த்துருக்கேன். இதே இந்த சுற்று வட்டாரத்திலே நான் பார்த்தேன். அதனால்தான் யோவான சொல்லார், பவுல் இதை சொல்ல, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே எல்லாம் நல்ல வார்த்தை போடுவார். இவர் அப்படி சொல்லலை, உங்களுடைய செய்களின் பதில் நீங்கள் இழந்து போவீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் நல்லா இருந்தீங்க, அந்த அந்த நற்பலன் தேவன் உங்களுக்குள்ளாக ஆரம்பித்த அந்த நற்பணியை நல்பலனை நீங்கள் இழந்து போகாதபடி எச்சரிக்காருங்க. ஏன்னா இவர்களோடு நாம் ஐக்கியப்பட்டோம் என்றால், கிறிஸ்துவை ஏதோ ஒரு கோணத்தில் மறுதளிக்கிற யாரோடு நாம் ஐக்கியப்பட்டோம் என்றால் அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கும். இன்னைக்கு யெகோவா சாட்சி என்கிற ஒரு குழுவினரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதுக்கு ஒத்ததான ஒரு கருத்தை தான் அவர்களும் வைத்திருந்தார்கள். ஒருவேளை அவங்க அப்ரோச்சஸ் வேறையாக இருக்கலாம், ஆனால் கருத்துடைய மூலம் ஒன்றாகத்தான் இருக்கதாக அறிய முடியும். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். பொதுவாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் பிதாதான் பெரியவர் என்று சொல்வதல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது தான். இந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்று சொல்லுவது 7ஆம் வசனத்துடைய கான்டெக்ஸ்டில் தான் பார்க்கணும். 7ஆம் வசனத்தை பின்னணியில் பார்க்கும்போது கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கையிடுவதுதான், அறிக்கையிடுகிறவனுக்கு தான் பிதாவோடும் தொடர்புண்டு. அப்போ மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை மட்டம் தட்டி விட்டு, நம்முடைய வார்த்தையில் சொன்னார், பேச்சு வழக்கில் சொல்லுகிறேன், மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை மட்டம் தட்டி விட்டு அவர் மனிதன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவருடைய தெய்வீகத்தை மறுதளிப்போமானால் அந்த மனிதனுக்கு பிதாவோடு எந்த சம்பந்தம் இல்லையா. யெகோவா சாட்சியினரை குறித்து என்னென்ன கருத்துக்களுக்கு நமக்கு தெரியும், அவங்களுடைய போதனை என்னன்னு தெரியும். அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடமாக அது இருக்கிறது. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவருக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அதான் என்ன, யார்? கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை மறுதளிக்கிற ஒருவனை. நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதனால். ஏன்னா நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் இவ்விதமான துர்போதனை குழுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எப்படி அவங்களோட டீல் பண்ணுறது? சற்று கவனமாக இருக்கணும். துர்போதனை குழு என்றாலே அதுக்காக உறவினர்களை வீட்டில் ஏற்றாண்டா அப்படி சொல்ல வரல. இங்கே உறவினரை வச்சு பேசலை. ஏன்னா துர்போதனை குழுக்கள் இந்த ரேண்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா வாண்டரிங் ப்ரீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அப்போது இந்த அம்மா, நான் என்ன சொன்னேன், நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம், இவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி உள்ளவங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாராங்களேன்னு இவங்களை ஏற்று வீட்டில் உபசரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வாண்டரிங் ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸை வீட்டில் என்டர்டெயின் பண்ணாதுங்க என்று சொல்லுவோம். ஆகவே தான் நம்ம ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 11ஆம் வசனம், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துக்கிரிகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி உங்களிடத்தில் வந்து பாருங்கள். கேத்தலிக் சர்ச்சை எப்படி வந்து பார்க்க முடியும்? ஒரு பர்சனை தான் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். ஹவு கேன் ஹீ see a Catholic church visibly? ஆக அது இந்த அம்மாள் என்பது உலகளாவிய சபையை சொல்லுகிறங்கிற கருத்து எந்த இடத்திலும் பொருந்தல். நான் வந்து அதில் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து அல்ல உங்கள் வீட்டில் கூடியிருக்கிற சபையில் வந்து உங்களை நேரடியாக பேச விரும்புகிறேன், அதனால நான் இப்போ அதையும் எழுதலை. ஆகவே மேலும் அடுத்த வசனத்தை எப்படி, தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்தல் சொல்லுகிறார்கள், ஆமேன் என்று இந்த நிருபத்தை முடிக்கிறார்.
அப்படியானால் அவர் ஒரு சபையில் அவர் தங்கியிருந்த இடத்துலையும் அங்கே ஒரு சபை இருந்திருக்கிறது. அந்த சபை இந்த அம்மாளுடைய சகோதரியுடைய சபையாக இருந்திருக்கிறது. இது ஒரு முறை நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். இந்த அம்மாள் என்று அவர் இங்கே சொல்வது மரியாளாகவும் இருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அதுக்கு சாத்திய குறைவு. ஏன் மரியாளா இருக்க வாய்ப்பில்லை என்றால், யோவானுடைய முதிர் வயதில் இதை எழுதுகிறார். மரியாள் அதுவரை உயிரோடு இருந்தார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆகவே இயேசுவின் தாயாகிய மரியாள் தான் இங்கே அம்மாள் என்று சொல்லப்படுகிறார் என்பது வேண்டுமென்றால் ஒரு கருத்தாக வைத்துக் கொள்ளலாமே தவிர அதற்கு சாத்தியப்பாடுகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தை நம்ம இப்போ முடித்து விட்டோம். இதை சம்மரியாக நம்ம பார்க்கிறதா இருந்தால், ஒன்றியவான் உள்ள 3 கருத்துகள் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஒன்று, கிறிஸ்துவில் நிலை பெற்று நடத்தல், அதாவது கண்டினியூ வாக்கிங் இன் கிரைஸ்ட், அது ஒன்று. ரெண்டாவது, பிரதர்லி லவ், சகோதரன் அன்பு. மூன்றாவது, தவறான போதனைகளுக்கு எச்சரிக்கையாக இருத்தல். இந்த 3மே ஒன்றியவான்லையும் சொல்லியிருக்கிறார். அதனுடைய சுருக்கத்தை இங்கே சொல்லிவிட்டார். அடுத்ததாக இந்த நிருபத்தை குறித்து சிலர் இப்படி ஒரு கேள்வி எழுப்பார்கள். இந்த நிருபத்திலே பிதாவை குறித்து பேசியிருக்கிறது, குமாரனை குறித்து பேசியிருக்கிறது, பரிசுத்தாவி என்கிற வார்த்தை இல்லையே என்று சிலர் கேட்பது உண்டு. அதற்காக இறையியலாளர்கள் சொல்கிற பதில் என்னவென்றால், although this epistle does not have the word spirit, it is written by the inspiration of the Holy Spirit. பரிசுத்தாவியுடைய ஏவுதலும் அருளப்படுதலும் தூண்டுதலின் பேரில்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இதை எழுதினாரே தவிர மற்றபடி அல்ல. ஆகவே ஆவியானுடைய துணை இல்லாமல், ஆவியானுடைய தூண்டுதலும் அருளப்படுதல் இல்லாமல் வேறு எந்த புஸ்தகமும் பைபிளில் எழுதப்படவில்லை. அதுபோல இதுவும் ஆவியானுடைய தூண்டுதல் பேரெல்லாம் எழுதப்பட்டது. ஆகவே அந்த வார்த்தை நேரடியாக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. எஸ்தர் புஸ்தகத்திலே இல்லை. ஆகவே எஸ்தர் புஸ்தகத்தை அருளப்பட்டதிலே ஆவியானவருக்கு துணை இல்லை என்று சொல்ல முடியுமா? ஆகவே இங்கே நேரடியாக அந்த வார்த்தை இல்லாமல் இருப்பினும் பரிசுத்தாவியுடைய தூண்டுதலின் அடிப்படையில் தான், அல்ல அருளப்படுதலின் அடிப்படையில் தான் இது எழுதப்பட்டது என்று கிறிஸ்தவ நம்பிக்கை சொல்கிறது. சரி, இத்தோடு இந்த நிறுவத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இப்போது இது குறித்து உங்களுடைய கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளலாம். பெயர் சொல்லப்பட்ட ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிருபம் எழுதுகிற நேரத்தில் வந்து அது நம்ம ஒரு சபையாக எப்படி மாறும். அப்போ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ்? அப்போ இது இந்த நிருபமும் அப்படி போயிருக்கணும். கட்டாயம் அது எல்லா நிருபமும் அதை சொல்ல எஃபேசியன்ஸ் எழுத நிருபமே மற்ற சபைகளுக்கு போக தான் செய்யும். இதில் அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் இது இருக்கு அப்படி போகிறது? ஏன்னா ஒரு பேர் கூட எழுதலை. பேர் இல்லாமல் இருந்தால் ஒரு பர்சன் இஸ் மென்ஷன். எப்படி அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆதர்ஷிப்பு யோவான் தான். அதை அது எப்படி? ஆமாம், மூப்பன் என்றால் பாரம்பரிய நம்பிக்கையின் அடிப்படையில் யோவான் எழுதினார்னு சொல்லலாம். வேறு யாரும் இருக்க சாத்தியமில்லை. மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன இறையில். அது பல வியூவை படிப்பாங்க. என்ன வியூவை படித்தாலும் கடைசியில் ட்ரெடிஷன் சேஸ் இஸ் ரிட்டன் பை அப்போஸ்டல் பால், அப்போஸ்டல் ஜான். அவ்வளோதான் முப்பனாக. ஏன்னா அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டெர்மினாலஜி, இந்த இறையியல், இது அனைத்துமே யோவானுக்கு சிந்தனை பேட்டர்ன்லேயே இருக்கிறது. ஆகவே அதிக சாத்தியம் அப்படி தான் வர முடியும். சொல்லலாம், பேரில் நம்ம ஒரு வாதத்தை வைக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. அதே போல் அந்த லேடி யாருன்னு தெரியாது, ப்ராப்ளி ஹைலி ரெஸ்பெக்டிவ் லேடி. அதனால தான் சிலர் அது மேரியாக இருக்கலான்னு கூட போகிற ரீசனு அவர் பேரை சொல்ல விரும்பலை. அப்படி கூட
வேலையில் சபைக்கு எழுதப்பட்டதாக இருந்தால் சபைக்கு தான். எந்த சபைக்கு? அந்த வீட்டில் எழுத கூடி வந்த சபைக்கு. பட் ஷீ இஸ் த லீடர். இட் இஸ் அட்ரஸ் டு த பர்டிகுலர் பர்சன். நோ, ஷி வாஸ் நாட் எ பாஸ்டர். அதாவது நீங்கள் நல்லா கேட்டீங்க, அருமையான வேர்டை போட்டு கேட்டீங்க. அது எனக்கு ரொம்ப நல்லது. பாஸ்டருங்கிற வேர்டு வந்து கிரீக்கில் பொய்மன். அது வந்து ஒன்லி யூஸ்ட் இன் மஸ்குலின் ஜெண்டர். ஆண் பாலில் தான் அது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது பெண் பாலில் எங்கேயுமே பயன்படுத்தப்படவில்லை. ஆகவே அவங்க பாஸ்டர் ரோலில் இல்லை. பட் ஷீ குட் பி அதான் சொல்ல எலக்ட் லேடி. ஊழியக்காரிங்கிற ஒரு பொறுப்பு அவங்க வீட்டிலே அந்த சபைக்கு கூட கூடி வந்திருக்கிறது. ஏன்னா ஏழை சபை எல்லா இடத்துலையும் கூடி தான் வந்து, பிலோமனுக்கு வீட்லேயும் கூடி வந்தது. அங்கே பிலோமனுக்கு பேரை சொல்கிறார் பவுல், இங்கே யோவான் சொல்லலை. ஒருவேளை அவருக்கு அந்த சொல்ல வேண்டாம்னு கருதி இருக்கலாம். பெண் அல்லவா, அது இன்னும் எலக்ட் லேடின்னு வரும். எலக்ட் லேடி தானே வரும். அதில் எலக்ட் கிரியான்னு சொல்லிட்டு கிரீக்கில் இருக்குது. அந்த கைரியா என்கிற வேர்டு பர்சனாக இருக்கும்னு சிலர் விளக்கம். அதே பர்சனாக இருக்காதுன்னு தான் வேறு. அதான் அந்த ரெண்டு வியூ. பட்டு அதான் சொல்லலாம், நான் வந்து உங்களை முகமாக பார்ப்பேன்னா தேர் இஸ் எ ஃபேஸ். ஒன்லி பர்சன் கேன் ஹாவ் அ ஃபேஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அதை ஃபிகரேட்டிவாக இருக்க சான்ஸ் கம்மி. எதை சர்ச்சை ஃபிகரேட்டிவாக லேடியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. பட் கேத்தலிக்கு எப்படின்னு தெரியல. ரிஃபார்ம்டு சர்ச்சஸ்லேயே நிறைய ஸ்காலர்ஸ் அதை வந்து மேபி யூனிவர்சல் சர்ச்சை தான் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே நிறைய அப்படி வரும்போது நிறைய பிரச்சனை வந்துடுது. எப்படி ஃபேஸ் இருக்கும்? யூனிவர்சல் எங்கே வந்து பார்ப்பாரு? அதாவது யார் அதான் இல்லை, பிலோமோனுக்கு எழுதப்பட்ட நிருபம் மற்ற சபைகளில் படிக்கப்பட்டது. எதுக்கு படிக்கப்பட்டதுன்னா அந்த கருத்து அவங்களுக்கு போகணும். பிலோமோனுக்கு டைரெக்டாக அதான் இல்லை, கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட இது கொரிந்துள்ள இஷ்யூ தான் டீல் பண்ணுது. அந்த ஏழை சர்ச்சை எல்லாரும் வாசித்தாங்க. ஏன்னா அதில் உள்ள சாராம்சம், அது சொல்ல வருகிற செய்தி சிலது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு பர்டிகுலர் இஷ்யூ ஒரு எல்லாருக்கும் பொருந்தாமல் இருக்கலாம். பட் அதில் சாராம்சம் எல்லாருக்கும். இப்போ கொரிந்திய நிருபத்தை படித்து தான் நம்மளும் வளர்கிறோம். எப்படி வளர்கிறோம்? ஆனால் கொரிந்தியில் இருக்கிற இஷ்யூஸ் நம்மகிட்ட இருக்குதான் நம்ம செக் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ டாக்டரல் இஷ்யூவாக இருக்கட்டும், எந்த ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும், எபிசிக்குள்ளே தான் நம்ம படிக்கிறோம். இனி ஒவ்வொரு ஆளுக்காக நிருபம் எழுத முடியாது. அன்னைக்கு நம்ம நீங்கள் கிளாஸில் இருந்தீங்களா, அவர் கேட்டார்ல. ஆமாம். இல்லைன்னா ஜோம் பண்ணி முடிச்சிடும். வேறு ஆண்டி ஏதாவது கேள்வி இருக்கா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மகா கிருபையும் இரக்கமுள்ள அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் 2 யோவான் நிருபத்தை வாசித்தோம். ஆண்டவரே, கிறிஸ்துவிலே நாங்கள் தொடர்ந்து நடக்கவும், சகோதர அன்பில் நிலைத்திருக்கவும், கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாக இருக்கவும் நீர் அந்த நிருபத்திலே அந்த அம்மாளுக்கும் அந்த அவர்கள் வீட்டிலே கூடி வந்த சபைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எழுதியிருக்கிறேன். அதுபோல் நாங்களும் ஆண்டவரே கிறிஸ்து அன்பிலே தொடர்ந்து நடக்க, சகோதர அன்பிலே வளர, துர்போதனைகளை குறித்து எச்சரிக்கை உணர்வோடு இருக்க உதவி செய்யும். எங்கள் யாவரையும் தாழ்த்துகிறோம். கர்த்ததாமே பரிசுத்த ஆவியின் மூலம் எங்களை தேற்றி பலப்படுத்துவீராக. நம்முடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரத்தில் நாங்கள் கூடி இந்த இடத்துல உடைய வார்த்தையில் தியானிக்க கிருபை தருவீராக. இயேசு நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் பரலோக தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உன்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த மனோகர ஐக்கியமும் நம்மரையோடும் இன்னொரு சதா காலம் நிலைத்திருப்பதாக. இதுலேயும் பெரிய பிரச்சனை இல்லை. இடையில ஒரு இடத்துல ஜெகா விட்னஸை பற்றி ஒரு வார்த்தை சொன்னேன்.
அது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றா பார்த்துடுங்க. மற்றபடி நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் பகுதியை மட்டும் செக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணால் போதும். இந்த அவேர்னஸ்ஸுடைய கருத்துக்கள் இங்கே இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறேன், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அது அந்த 7வது வசனம் விளக்க வரும்போது அதை டச் பண்ணியிருப்பேன். சரியா?